இறுதிப் போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை என சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அண்மையில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் முள்ளிவாய்க்காலில் இறுதிப் போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சர்வதேசம் காப்பாற்ற முடியாது போனமையால்தான் இலங்கை மீது போர்க்குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். வேடிக்கையான ஒரு மடைமாற்று கதையை சிங்கள மக்களுக்கு கட்டவிழ்த்துவிட்டுள்ளார் வீரசேகர என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இறுதிப்போர் நடக்கும்போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் குடும்பமாக பாதுகாப்பாக வெளியேறிச் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் அதனை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. அத்துடன் கடற்புலிகளின் நீர்மூழ்கி பிரிவு நீர்மூழ்கி கப்பல்களில் கொண்டு செல்ல பல தடவை முயற்சித்தனர். தலைமைச் செயலக போராளிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். போரின் இறுதி வாரத்தில் குறிப்பாக மே மாதம் 2ஆம் தேதியில் இருந்து நந்திக்கடல் பகுதியின் ஊடாக தளபதி ஸ்ரீராம் அவர்கள் தலைவரை வெளிக்கொண்டு செல்ல புருஸ்டார் படகுகள், அதற்கான வெளி இணைப்பு இயந்திரங்கள், எரிபொருள் போன்ற ஏற்பாடுகளுடன் பல முயற்சிகளை மேற்கொண்டார். இவை யாவும் தலைவரால் நிராகரிக்கப்பட்டன. வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு முயற்சிகளை தமிழ் டயஸ்போரா முயற்சித்தது. அது தொடர்பான செய்திகள் அக்காலத்தில் வெளிவந்தன. இவை அனைத்தையும் நிராகரித்து தனது தாய் தந்தையரை பொது மக்களுடன் செல்ல அனுமதித்ததுடன் தன்னுடைய மூத்த மகன் மகளை களத்தில் நின்று போரிடச் சொன்னார். இளைய மகன் பாலச்சந்திரனை மகனின் விருப்பப்படி போராளிகளிடம் ஒப்படைத்தார். குடும்பமாக பாதுகாப்பாக அவரை வெளியேற்ற நூற்றுக்கணக்கான போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றை நிராகரித்து இறுதி வரை களத்தில் நின்ற மண்டியிடாத வீர தலைவனவர். போர்க்குற்றம் அல்லது இனப்படுகொலைதான் இறுதிப் போரில் நடந்தது. அதனை மறைக்க மடைமாற்று வேலைகளை மேற்கொள்கிறார் சரத் வீரசேகர எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.